friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க எப்படி எங்க வீட்ல புத்தாண்டு கொண்டாடணும், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வருஷ பிறப்புக்கு முந்தின நாள் நைட்டு இந்த மாதிரி சித்திரை கனிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு கீழே வந்து நம்ம தாம்பாளம் வச்சு அதுக்கு மேலே நம்ம கனி வைக்க போகிறோம். கண்ணாடியில் நான் முதல்ல நகை வச்சுக்கிறேன். நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அதில் வச்சுக்கலாம். 1 இல்லைன்னா 2 நமக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பெரிய பிளேட்டில் முக்கனி வந்து கண்டிப்பாக வைக்கணும். மா, பழா, வாழை, அது போக நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்குமோ அதில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வாழைப்பழம், மாம்பழம், மாதுளை, ஆப்பிள், அப்புறம் எதுவுமே இல்லைனா கூட நம்மக்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்தால் கூட அது கூட வைக்கலாம். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன கனி வேணால் வச்சுக்கலாம். கூடவே வெத்தலை பாக்கு வைக்கணும், அது கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், அதுவும் வந்து இதில் வச்சா ரொம்ப நல்லது. இப்போ கனி வச்சதுக்கப்புறமா அடுத்தது என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பணம் அது வைக்கணும். ஸோ பணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வருஷம் இதை தான் வைப்பேன். ஸோ புதுசாக வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி புது நோட்டு தான் வைக்கணும்னு இல்லை, நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்கோ அது வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் சில்லறை காசும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கண்டிப்பாக வைக்கணும். மல்லிகைப்பூ இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அது வைக்கலாம். இப்போ நான் எல்லா பழமும் வச்சுட்டேன். அரிசி, பருப்பு, மஞ்சள், குங்குமம், சில்லறை, அதுக்கப்புறம் எல்லா கனியும் வச்சுட்டேன். நம்ம காலையில் முழிக்கும் போது இந்த கண்ணாடியில் பார்க்கணும். அதுக்காக நம்ம இதை அரேஞ்ச் பண்ணுறோம். நம்ம எங்கே படுக்கிறோமோ அதுக்கு பக்கத்தில் எங்கே சௌரியமாக இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ எந்திரிக்கும் போது நம்ம அந்த கண்ணாடியில் வந்து இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மனசார வேண்டிக்கிட்டால் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த கனி காணுதலுக்கு எல்லாமே அலங்காரம்லாம் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு நம்மளோட புத்தாண்டை வந்து தொடங்கலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வருஷப்பருப்பு அன்னைக்கு குளிச்சுட்டு சமையலுக்கு வந்துட்டேன். முதல்ல ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சுட்டேன். கூட கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஊற வச்சுட்டேன் வடைக்காக. அதுக்கு அடுத்தது பருப்பு வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். எந்த ஒரு நல்ல நாள்லையுமே பார்த்திங்கன்னா பருப்பு சமைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம சாமிக்கு படைக்கும் போது பருப்பு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அதனால் முதல்ல மஞ்சள் தூள் போட்டு பருப்பை வேக வச்சிடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். பருப்பு வேக வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். மதியானம் சாதத்துக்கு வந்து ரைஸ் ஊற வச்சாச்சு. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தக்காளி, புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ரசம், அதுக்கப்புறம் சாம்பார் ரெண்டுக்குமே இந்த புளி யூஸ் ஆகும். தக்காளி, வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல நான் வந்து புளிக்குழம்பு பண்ணலான்னு அதை ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பருப்பு வேகணும் இல்லையா, அதனால் புளிக்குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம புளிக்குழம்புக்கு அரைக்க வேண்டியது தயார் பண்ணிடலாம். தேங்காய், கொஞ்சம் வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இது வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது வந்து போட்டுட்டேன். குழம்புக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது புளி பேஸ்ட் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாசமும் நல்லா கமகமான்னு வருது. முதல்ல புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை மூடி ஓரமாக வச்சுட்டேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மைய வெந்துருச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு போட்டு சாம்பார். ஸோ இப்போ கூட வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள் இது போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் நல்லா மசாலாவை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உள்ள தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம காய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ காய் உள்ளே சேர்த்திடலாம். இப்போ இந்த காயில் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் உள்ளே சேர்த்திட்டேன். இப்போ சாம்பார் வந்து நல்லா ஸ்மெல் வருது. இப்போ கூட வந்து கொஞ்சம் புளி கரைச்சல் வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன். ஸோ சாம்பாரில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் தூவிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நான் சாம்பாரை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னா பொடலங்காய் கூட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ பொடலங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இப்போது வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கூட்டு தான் பண்ண போகிறோம், அது கொஞ்சம் திக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பொடலங்காய் வந்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சீரகம் இது வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கூட்டுக்கு. இப்போது நான் அரைச்சி வச்சு தான் உள்ளே சேர்த்திக்கிறேன். ஸோ இதை நான் குக்கரில் தான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம நிறையா சமைக்கிறதுனால லேட் ஆயிரும். ஸோ குக்கரில் வச்சுட்டேன். இப்போ தேங்காய் சேர்த்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்திக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, இது 2 விசில் வரட்டும். அடுத்தது பொரியல் பண்ணலாம். கேரட் பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸை வந்து இப்போ நான் ஸ்டீமரில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்டீம் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டீமருக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன், ரைஸ் வேகுது அண்ட் கூட்டு கூட ரெடியாக இருக்குது வேகிறதுக்கு. சாம்பார் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காயை வந்து உள்ளே வச்சிடலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம காயை வந்து தாளிச்சிக்கலாம். அது பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ கூட ஜவ்வரிசி உள்ளே சேர்க்குறேன். கொஞ்சம் பாயாசம் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ஜவ்வரிசி வந்து வெந்துட்டே இருக்குது. கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஸோ வாசம் நல்லா கமகமான்னு இருக்கும். இப்போது இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும் ஜவ்வரிசி. காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயை உள்ளே சேர்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா அந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த ஸ்டீமர் வந்து நான் அவசரமாக வேலை பார்க்கும் போது நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும் போது கூட உப்பு சேர்க்கலாம், பட் அது வந்து நல்லா இருக்காது, நல்லா பிடிக்காது. அதனால் நம்ம தனியாகவே சேர்த்திக்கலாம். இப்போ காய் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. மேலே தேங்காய் துருவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெஜ் மீல்ஸ்னாவே கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான், பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஸோ பாயசம் வந்து நல்லா அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ பாலில் வந்து சர்க்கரை கலந்து வச்சுருக்கேன், இதுக்குள்ளே விட்டுட்டேன். ஸோ நல்லா வந்து அதை கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு ஜவ்வரிசி. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மித்தாய் மேட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அமுல் பிராண்டோடது, இது கூட ஆட் பண்ணும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டின் அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். அந்த கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருக்கும். ஸோ இது பாயசம் கூட ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது நெய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை வந்து நம்ம எப்பவும் போல் தாளித்து மேலே கூட்டிட்டோம் அப்படின்னா பாயாசம் வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாயாசம் வைக்கும் போது இந்த மித்தாய் மேட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பாயாசம்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டோன்னே இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அந்த நெய்யோட வாசனை, அந்த மித்தாய் மேட்டோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூட்டு வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. கூட்டு வந்து நல்லா பதமாக நல்லா வெந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் நல்ல பதத்தில் இருக்குது. குக்கரில் வைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து மேலே தாளித்து கொட்டிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் கூட கடுகு, கருவேப்பிலை நம்ம தாளித்து கொட்டிட்டோன்னா அந்த கூட்டோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட கேரளா டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊர் சைடில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் தாளித்து கொட்டுவோம். கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வாழைக்காய் வந்து கட் பண்ணி பீல் பண்ணிவிட்டு தோலை கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு வேக வச்சுருவேன். லைட்டாக வேக வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த வாழைக்காய் பொடி மாஸ் பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ரெண்டுக்கும் அவ்வளோ மேட்ச் ஆகும். நாங்கள் எப்போ புளிக்குழம்பு பண்ணாலும் இந்த பொடி மாஸ் பண்ணுவேன். இப்போ உப்பு சேர்த்தியாச்சு. கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்திக்கலாம், ஏன்னா அது அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை நம்ம துருவி வச்சது. இப்போ மஞ்சள் தூள் போட்டோன்னே உங்களுக்கு அந்த கலர் வந்துடும். இப்போ துருவி வச்ச நம்ம வாழைக்காய் உள்ளே சேர்த்திடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்க போகிறேன். நம்ம வந்து தக்காளியும் புளியும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா சுடு தண்ணியில். இப்போ அதில் வந்து நான் எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். கூட கொஞ்சம் மிளகு, சீரக பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம், கொத்தமல்லி, பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் மேலே வந்து தாளித்து கொட்டிட்டேன். ரசம் வந்து ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திடணும். ரொம்ப ரசம் கொதிக்கக்கூடாது, அதோட டேஸ்ட்டு மாறிடும். ஸோ ரசம் வந்து கொதிக்க போகுது. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து வடைக்கு மாவு அரைச்சிடலாம்.
இப்போ நான் நல்லா வந்து உளுந்த கழுவிட்டு கிரைண்டரில் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா மாவை அரைக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நான்ஸ்டிக்காக இருந்துச்சு இல்லை இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ஒட்டாமல் நல்லா வரும் வறுவல். இந்த வறுவல் இல்லைன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு உருளைக்கிழங்கு வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு வறுவல் கடைசியாக அதை பண்ணிட்டேன். அவ்வளோதான், வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாம்பார், ரசம், தயிர் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மீல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணுங்காக இந்த உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ வடை மாவை அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து பச்சை மிளகா, அப்புறம் நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து நல்லா பதன்னு இருக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ வடை போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ லைட்டாக தண்ணி நினச்சிட்டு நம்ம வந்து வடை போட்டுடலாம். சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எல்லாம் செஞ்சாச்சு. அப்பளம் ஒன்றும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்பளமும் செஞ்சிடலாம். அப்போனா நம்ம ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அப்பளமும் பொரிச்சாச்சு. அவ்வளோதான், மீல்ஸுக்கு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம படையல் போட்டுடலாம். படையல் போட்டதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டோம். நாங்க தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடணும் உங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.